வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு ஒரு ப்ளைன் சால்னா தான் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் இட்லிக்கு சாம்பார் சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ப்ளைன் சால்னா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது 6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த சின்ன கப் சைஸில் தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆறினதுக்கப்புறம் நல்லாவே கட்டியாகிடும் இந்த குருமா. இப்போ மூடி போட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டியாகிடும் உடனே. ஸோ ஸ்லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு இல்லை காரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக ஸ்பைசியெலாம் சேர்த்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.